ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் ரொம்ப நாள் கழித்து மீஷோவில் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இன்னொன்று இருக்குது, இன்னொரு ப்ராடக்ட்டும் இருக்குது. அது வந்து காமிக்கிறோம். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் அன்பாக்சிங் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தோம். இது வந்து ரிசப்ட்க்கு தேவைப்படுற திங்ஸ் தான். அப்போது ரொம்ப முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் ரிசப்ட்காக ஒன்று ஆர்டர் போடணும் அப்படின்ட்டு. அந்த ப்ராடக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ரேட் என்ன, குவாலிட்டி எப்படி இருக்குது. இது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 4-5 நாள் ஆகிடுச்சு. ஏதாவது ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சீக்கிரமாக ரிட்டர்ன் பண்ணிடணும். முதல்ல ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உள்ளே பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு அன்பாக்சிங் பண்ணாமல் அப்படியே ஓரத்தில் கடந்துச்சு. இனிமேட்டுக்கு பார்க்கணும் உள்ளே எப்படி இருக்குன்ட்டுனா ரிட்டர்ன் போட்டுற வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அன்பாக்சிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. எவ்வளோ பார்சல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது. உள்ள சவுண்டு வருதா? இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பார்சல் வந்து அவ்வளோக்கா நல்லா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பேக்கேஜ் நல்லா பண்ணல. ஓப்பன் பண்ணிகிட்ருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீட்டில் ரிசர்வ் உட்காருவானா உட்கார மாட்டான்னு தெரில. பட் ஃப்யூச்சரில் பாப்பாவுக்கு தேவைப்படும். பாப்பா முன்னாடி உட்காருவா, நாங்கள் 3 பேரும் பின்னாடி சீட்டில் உட்காந்துக்குவோம். பாப்பா கூட முன்னாடி உட்காந்துக்குவா. ஸோ ஃப்யூச்சரை பார்த்து கூட வாங்கியிருக்கோம். பாப்பா தீபாவளிக்கு வருவாள்ல ஃப்ரெண்ட்ஸ், அப்போ பாப்பா முன்னாடி உட்காருவா, ரிசர்வ் டேடி வண்டி ஓட்டுவார், நானும் ரிசர்வும் பின்னாடி உட்காந்துக்குவோம். அதுக்காக வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். அன்பாக்சிங் பண்ணிட்டோம். உள்ளே பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. ரொம்ப வெயிட்டு ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ், லோ வெயிட் தான். ஸோ எப்படி இது பண்ணணுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்குள்ளே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்குது. இது எடுங்க. உள்ளே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி 2 இது மட்டும் தான் இருக்குது. இது வந்து ஸ்க்ரூ இப்படி பண்ணி எங்கே அட்டாச் பண்ணணும் ரிசப்ட் டேடி? வண்டியிலையா? இதை மாதிரி வண்டியில் போட்டோம். எதில் மாட்டணும்? இப்படியா? இப்படியே இதா? இங்கே இல்லை, இங்கே தான். அப்படியா? சரி சரி. இப்படி வந்து வண்டியில் வந்து இது டைட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேபி சீட்டோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஸ்கூட்டரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அட்டாச் பண்ண முடியும், மற்ற வண்டியில் முடியாது. இப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து ஸ்டாண்ட் அப்படியே நிற்கும். இங்கே வந்து பேபிஸ் உட்காருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பேபிஸ் வந்து இந்த பக்கம், அந்த பக்கம் ஸ்பேஸ், அந்த பக்கம் ஃபேஸ் வச்சு உட்காருவாங்க, இந்த சைடு. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் உட்காரணும். இதில் வந்து இந்த மாதிரி மாட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து இப்படி மாட்டி நம்ம இது வந்து ஸ்கூட்டர்லேயே வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், டைட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்கூட்டர்லேயே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டைட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ட்ராவல் பண்ணும்போது பேபிஸ் உட்கார வைக்கணும்னா நம்ம இப்படி வச்சுக்கலாம், இல்லைனா எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது வந்து அங்கேயே தான் இருக்கும், ஸ்கூட்டர்லேயே தான் இருக்கும். எப்படி வச்சு ட்ராவல் பண்ணும்போது பேபிஸ் இங்கே உட்காருவாங்க. ட்ராவல் பண்ணல, ஏதாவது சிலிண்டர் கொண்டு வரணும், ஏதாவது பெரிய திங்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம இது எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா நம்ம ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் இது எடுத்து வீட்டில் போய் வச்சுட்டு தேவைப்படும் போது நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு பேபி வந்து இந்த சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கொய்யாப்பழம் வந்துட்டுருக்கு. குவாலிட்டி செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 300 rupees இதோட ரேட்டு. இந்த சீட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா வந்தால் கூட பாப்பா வந்து இந்த சீட்டில் உட்காந்துக்குவா ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 10 years வரைக்கும் ஏஜ் இருக்க குழந்தைங்க வந்து உட்காரலான்னு நினைக்கிறேன், தெரில. ஆக்சுவலாக வந்து 4 members வந்து ஸ்கூட்டரில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்.
ரிஷப், நானும் ரிஷப் டேடி 3 பேர் உட்காந்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும், உட்கார முடியாது, ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு வந்து ரிஷப் வந்து உட்கார வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவன் வந்து இந்த சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணுறானா இல்லைன்னு பார்ப்போம். இப்போதைக்கு உட்கார மாட்டான்னு நினைக்கிறேன். பட் பாப்பா வந்ததுக்கப்புறம் முன்னாடி பாப்பா உட்காந்துக்குவா, நானும் ரிஷப் பின்னாடி உட்காந்துக்குவோம். ரிஷப் டேடி வந்து வண்டி ஓட்டுவார், அதனால் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் தான். ஆனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கேயாவது ஊருக்கு போகிறோன்னா பேக்கில் துணிலாம் வச்சுட்டு போகிறோன்னா அந்த பேக் வைக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இடைஞ்சலாக இருக்கும். ஆக்சுவலாக பேக் வைக்கவே முடியாது, ஏன்னா பேக் வைக்கிற இடத்துல தான் நம்ம சீட்டு வைக்கிறோம். அதனால வந்து பேக்லாம் தூக்கிட்டு போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும்தான் என்ன பண்ண போகிறோன்னு தெரில. ஃபஸ்ட்டு ரிஷப் வந்து இந்த சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணுறானா இல்லையான்னு பார்க்கணும். இது வந்து அட்டாச் பண்ணும்போது நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். ஸோ உங்கள் வீட்லேயும் பேபிஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க வந்து முன்னாடி தாராளமாக உட்காந்து ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன், ஏன்னா பின்னாடி உட்காந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப். அப்பப்போ பின்னாடி உட்காந்துக்குவோம், அப்பப்போ அவங்க அப்பா கூட உட்காந்துக்குவோம் முன்னாடின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஸோ நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் தான். ரேட் வந்து 300 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நீங்களும் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வியூ டேக் ப்ராடக்ட் வந்து நான் டேக் பண்ணுறேன், விருப்பம் இருக்கவங்க வாங்கிக்கோங்க. ஈஸியாக இருக்குது, சூப்பராக இருக்குது, பேபிஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா இல்லை இன்னொரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது எதுக்காக வாங்கியிருந்தேன்னா இது ஃப்ரெண்ட்ஸ், இது எதுக்காகனா பெல்லி ஃபேட் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இப்படி நின்று சுற்றுவாங்க இல்லையா இப்படின்ட்டு, அது ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. வந்த உடனே அன்பாக்சிங் பண்ணி பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கு. மார்னிங் எழுந்திரிச்ச உடனே நான் லைவ் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நான் இந்த ஒர்க் அவுட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது நம்ம கால் வைக்கிற இடம், இந்த 2 இடம் ஃப்ரெண்ட்ஸ், கால் வச்சு நம்ம இப்படி சுற்றலாம். அப்போ நம்ம இப்படி எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம பெல்லி ஃபேட் வந்து குறையும்னு சொல்கிறாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளாக பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கு, குவாலிட்டி நல்லாயிருக்கு. ரிஷப் டேடி ஏறுவார் ஃப்ரெண்ட்ஸ், அவரோட வெயிட் வந்து பரவாயில்ல, தாங்குது. அவரோட வெயிட் தாங்குது. அவர் வந்து 85 நினைக்கிறேன், 85 கிலோ இருக்கும். நான் வந்து 55 தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பேன், அதிகம்லாம் இல்லை, 55 இருப்பேன். ஸோ யாருக்கு தொப்பை இருக்கோ அவங்க வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கு. நான் மார்னிங் லைவ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணுவேன், ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து இதில் ஒர்க் அவுட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கு. பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த டிஸ்கோட பேர் வந்து வேஸ்ட் ட்விஸ்டிங் டிஸ்க். நீங்கள் நெட்டில் அடித்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ ரிஷப் டேடி தூங்கிட்டு இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் டேடியோட வெயிட் வந்து இது தாங்குதா தாங்கலையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரேட் வந்து 185 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு கிட்டத்தட்ட 4-5 நாளாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பரவாயில்ல, இது ப்ராடக்ட் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், குவாலிட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்படி பிடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் பிடிக்காமலே பண்ணுவாங்க, பட் அதுக்கு வந்து நல்லா ட்ரைனிங்கு, நல்லா பழக்கம் இருந்தால் தான் பண்ண முடியும், இல்லைன்னா விழுந்துருவாங்க கீழே. இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இங்கே பாருங்கள், கால் வச்ச உடனே ரொட்டேட் ஆகுது. இப்படி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு கால் வச்சு, ஐயோ இப்படி ரொட்டேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள்,
நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ப்ராடக்ட். இந்த மாதிரி மார்னிங் ஒரு 10 to 20 மினிட்ஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேர் எந்த கலரும் அதே கலரில் வந்திருக்கு பாருங்கள், பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராடக்டோட பேர் வந்து டம்மி ட்விஸ்டர். ஸோ இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் 150 கேஜி வரைக்கும் இருப்பாங்கள்ல, அவங்களோட வெயிட் வந்து இது வந்து அவ்வளோ வெயிட் இருக்கவங்க வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லி எழுதியிருக்கு. ஸோ வெரி யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ். யார் யாருக்கு தொப்பை இருக்கோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இது வந்து யூஸ் பண்ணுங்கள். மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், பெல்லி ஃபேட் குறையும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பரவாயில்ல. இன்னும் நான் டெய்லி மார்னிங் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் ஒர்க் அவுட் கண்டிப்பாக பண்ணுங்கள், அதுதான் உடம்புக்கு நல்லது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வ்ளாகில் மீட் பண்ணுறேன். இந்த வ்ளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் வாங்கின 2 ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.